தத்துவம். இறைவன் எண்ணிரண்டு தத்துவமா விளங்கி 4 ஞானத்தை பயன்படுத்தி நமக்கு 6 வகையான அற்புதங்களை நிகழ்த்தி 2 வகையான உள்ள இருக்கிற அந்த கருமையான இருட்டா இருக்கிற அந்த இருளை விளக்குறாரு. எப்ப இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு அருட்பிரகாசமா இந்த உடம்புல இந்த மாதிரி வகையான டான்ஸ் ஆடிக்கிட்டு, இதெல்லாம் இறை ஆடின டான்ஸ், இறை ஆடிட்டு இருக்கிறார். இப்ப ரைட் நவ் உங்க உடம்புல உங்களுடைய புருவ மத்தியில ஆடிட்டு இருக்கிறார் இறைவன். அவர் ஆட்டத்தை நிறுத்தினாருன்னா நம்ம சுடுகாடு, ஆட்டத்தை நிறுத்திட்டா நாமெல்லாம் சுடுகாடு. அதை எவ்வளவு அற்புதமா செஞ்சு காட்டிட்டு இருக்காங்க பாருங்க. அதெல்லாம் கண்டு ரசிக்கிறது இல்லாம நாம அவங்கள வாழ்க்கை எப்ப நல்ல கிளாஸ், லெட்ஸ் அப்ளாட். ஒரு டான்ஸ் முடிக்கிறாங்க, ஒரு சின்ன ஒரு நிகழ்வு முடிக்கிறாங்க அப்படின்னும் போது நல்லா கை தட்டி அவங்களை ஆரவாரப்படுத்தணும். இதெல்லாம் இறை நிகழ்வுகள். இதெல்லாம் இந்த மாதிரி இடங்கள்ல நாம பார்க்கும் போது அதை உணரும் போதுதான் இறை உணர்வு நமக்கு கிடைக்கும். அருளுறவே அம்பலத்துறவு, அம்பலத்துறவே அருளுறவு. எந்த உறவுக்காக வந்துடுறோம்? அண்ணன் வருவாரு, தம்பி வருவாருன்னா, அண்ணன் தம்பிக்கு என்ன சொத்து இருந்தா 4 ஏக்கர் எனக்கு தம்பி தரலன்னு ஏமாத்திட்டு போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி சண்டை போட்டு நிற்பாங்க. மாமா மச்சான் சண்டை போட்டு நிற்பாங்க, அக்கா தம்பி சண்டை போட்டு நிற்பாங்க. ஆனா எந்த உறவு நமக்கு வேணும்? இறை உறவு. உங்களை யார் எந்த டெஸ்டினேஷன்ல இருந்து அப்பா அம்மா வழியா வெளியே கொண்டு வந்தாரோ அந்த இறை உறவு. அருளுறவே அம்பலத்துறவு, அம்பலத்துறவே அருளுறவு. அந்த உறவு நமக்கு வேணும். பாட்டுல சொல்லுவாங்க, நிறைந்து இணைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே வம்மி உலகினீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே உகும் தருணம் இது கண்டீர் நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன் என் மொழி ஒரு பொய்மொழி என எண்ணாதீர் உற்றவரும் பெற்றவரும் உடமைகளும் உற்ற துணை அன்றே. யாருங்க? உற்றவரும் பெற்றவரும் உடமைகளும் உற்ற துணை அன்றே. யாரு நமக்கு துணை கிடையாது. எப்ப நல்லா இருக்கிற வெளியே 1 கோடி ரூபாய் நம்மகிட்ட பணம் இருக்குன்னா 50 லட்சம் ரூபாய் எங்க அண்ணா வாங்குற வெளியே ஏன்ட்ட என்ன தம்பி எப்படா இருக்கிற ஏதுடான்னு சொல்லிட்டு கேட்டு ஜம்முன்னு இருப்பாரு. மரணம்னு ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்வாரு? வீட்டுக்கு வந்து பாடி எப்ப எடுக்கிறீங்க, பாடிய எப்ப எடுக்கிறீங்க வைப்பாங்களா? வீட்டுல ஒரு கணவன் இறந்துட்டாலும் ஒரு மனைவி இறந்துட்டாலும் அல்லது வேற யாராவது இறந்த வைப்பீங்களா? வீட்டுல தூக்கு சுடுகாட்டிட்டு இருக்கீங்க. அப்ப எந்த உறவு உங்களுக்கு வேணும்? அந்த உறவா இறை உறவு வேணும். அந்த உறவு வேணும்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள் இப்ப நடத்திட்டு இருக்காங்க பாருங்க. இறைவன் நான் சொன்ன மாதிரி மதிமண்டலத்து அமுதம், இந்த மதிப்புள்ள மதிமண்டலத்து அமுதம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். பீனியல் பிட்யூட்டரி தாலமஸ், இது சென்டர்ல புரியுதுங்களா? மதிமண்டலத்து அமுதம் வாயார உண்டே பதிமண்டலத்து அரசு பண்ண நவநேயமாக்கும் எங்கள் நடராசனே என் சிவனே கதவை திற. நமக்காக இந்த பிள்ளைங்க கதவை திறந்துட்டு இருக்காங்க. இந்தார் அருளமுதம் யானருந்த வேண்டும் இங்கே நந்தா மணிவிளக்கே என் நாயகா என் அம்பல வாரணே வளர் பெருமானார். அதனால இந்த பிள்ளைங்க நமக்காக சிவபெருமானும் நம்மளுடைய கதவை திறக்கிறதுக்கு அவங்க ஆடிட்டு இருக்கிறாங்க. யார் ஆடின ஆட்டம்? அவர் ஆடின ஆட்டம். அவர் ஆட்டத்தை நிறுத்தினாங்க நம்ம சுடுகாடு, படுகு சுடுகாடு, சாரி தைவூர் சுடுகாடு. அதனால இந்த மாதிரி இது அதுவும் சிவராத்திரியில இறை நிகழ்வுல நீங்க எல்லாம் கலந்துட்டு இருக்கீங்க. அப்பேற்பட்ட புண்ணியம் நான் பாக்குற சில பேர் வந்து பார்க்க என்னமோ ஏதோ பிரம்மாண்டத்தை ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாங்க, அப்படி பார்த்து போயிட்டே இருக்கிறாங்க. புரியல, பாவம் ஏதும் தெரியாது. கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீ கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியே நீர் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டேப்பா அப்படின்றார் வள்ளல் பெருமானார். அதனால நாம இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும்